மீட்பராலயம் தண்டையார்பேட்டை திருச்சபைகளில் மற்றும் என்னோடு கிறிஸ்துவின் உறவிலே இணைந்திருக்கின்ற பல தேசங்களிலும் பல இடங்களிலும் இருந்து இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற ஆண்டுடைய பிள்ளைகள் அனைவரையும் இறைமகனாம் திருச்சபையின் தலைவராம் உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த இறை வழிபாட்டிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் திருச்சபையுடைய வளர்ச்சியை குறித்து தலைப்புகள், சிந்தனைகள், திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காலங்களில் நாம் பச்சை நிறத்தை பயன்படுத்துவோம். இது வளர்ச்சியை குறிக்கிறது. திருச்சபை எப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர வேண்டும் என்கிற சிந்தனையின் அடிப்படையில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் வழிபாடு இறை மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுவது. Worship is celebrating people's faith. மக்களுடைய நம்பிக்கையின் கொண்டாட்டம் தான் இறை வழிபாடு என்பதே இன்றைக்குரிய சிந்தனை. அதை மனதிலே வைத்து ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நாங்கள் கொண்டாடுவோம், எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு வாழவும், உம்மை வழிபடவும், உண்மையை நோக்கி பார்க்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம். தாய் தந்தையாகி அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருக்குமாரனாம் உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவே, தூய ஆவியாராம் தேற்றரவாளனே, நன்றியோடு துதித்து உம்மை தோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் என்று நாங்கள் உம்மை உயர்த்தி பிடிக்கிறோம். நாங்கள் உம்மால் படைக்கப்பட்டவர்கள், படைப்புகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உண்மையே போற்றுகிறோம். நீரே எங்கள் படைப்பாளராகிய கடவுள், எங்கள் மீட்பராகிய கடவுள், எங்களை ஆட்சி தேற்றி நல்வழிப்படுத்துகிற கடவுள். ஆகவே உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் வழிபடவும், உம்மிடத்திலே எங்களை முழுவதுமாய் ஊற்றவும், உம்மை உயர்த்தி எங்களை எப்பொழுதும் தாழ்த்துவோம். அதன் வழியாக வருகின்ற சாட்சியை உலகம் கண்டு உம்மை அறிந்து கொள்ளவும், எங்களுடைய வழிபாடுகளிலும் எங்கள் வாழ்வையும் உண்மையுள்ளதாக்கி நீரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவரும் வழிபாட்டின் நாயகரும் உலக மீட்பரும் திருச்சபையின் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய நல்ல கடவுளே, ஆமென். வழிபாட்டை கொண்டாடுகின்ற ஒரு பாமாலை பாடல் 214, hymn number 214 to celebrate worship the Lord. மேலோகவேத்தி சாபாயோ பூலோகயுத்த சாபாயோ ஒன்றாக கோடி சுதனை தூதித்து பாடும் கீர்த்தனை ராஜாக்களுக்கு ராஜாவே கிருபாதார பாலியே மாறித்தெழுந்த தேவாரி செங்கும் செல்லோ தேயாளோவே பூமியில் உள்ள தேசத்தோ பற்பல பாஷை பேசுவோர் எல்லாரையும் ஒன்றாகவே இழுத்துக்கோள் வேறேந்திரே கீரை கரியூத தீவார்கள் ராஜாக்கள் கூடி ஜனங்கள் கற்றோர்களாதோ யாவரும் வாழ்ந்தும் போற்ற செய்திடும் பொன் வெள்ளி மூத்து ரத்னமோ எல்லா பூலோக மேன்மையோ காணிக்க
வழிபாட்டின் முதல் பகுதி ஆண்டவரை போற்றுவது. நாம் ஆண்டவர் ஒருவரே போற்றுதலுக்குரியவர், ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் போற்ற வேண்டும். இந்த பாமாலை பாடையில் சொல்லப்பட்டது போல மேலோகத்திலே ஒரு வெற்றி நிறைந்த சபை இருக்கிறது. வெற்றி சிறந்த ஆண்டவர்களோடு சேர்ந்து கொள்ளுகின்ற திருக்கூட்டம், அதோடு இணைந்து பூலோக யுத்த சபை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பிசாசின் அந்தகார சக்திகளோடும் இந்த மாம்ச இச்சைகள் நம்மை நெருக்கும் போது அவைகள் அனைத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பெருமையோடு அந்தஸ்தோடு உலகத்தின் மேட்டுமைகளோடு ஏற்றத்தாழ்வுகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பூலோக யுத்த சபை, இந்த இரண்டு சபையும் ஒன்றாக கூடிதான் கடவுளை துதிக்க வேண்டும். கடவுளுக்காக இந்த உலகத்திலே நாம் யுத்தம் செய்ய வேண்டும். அவரே ராஜாக்களுக்கு ராஜா, கிருபாதார பலியும் அவரே. மரித்து எழுந்தவர், செங்கோல் செலுத்தி ஆளுகிறவர், பூமியில் உள்ள எல்லா நாட்டவரும் பற்பல மொழி பேசுகிறவரும் எல்லாரையும் ஒன்றாக இழுத்துக் கொள்ளுகிறவர். கிரேக்கரோ யூதரோ தீவை சேர்ந்தவர்களோ ராஜாக்களோ குடிமக்களோ கிறிஸ்துவுக்குள் வேற்றுமை எதுவும் இல்லை. கற்றவர் கல்லாதவர் வேற்றுமையும் இல்லை. எல்லாரும் ஆண்டவரை போற்ற வேண்டும். இந்த உலகத்தின் பொன் வெள்ளி முத்து ரத்னம் பூலோகத்தின் எந்த மேன்மையும் கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தப்படுவது அது போதாது. பல நேரங்களில் இவைகளையே காணிக்கையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இவைகளை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துவோம். ஆண்டவருடைய கரத்திலிருந்து கிருபையை, மேலான வாழ்வை, நித்திய வாழ்வை பெறவும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். When we adore the Lord, we should also confess honestly. கடவுளை போற்றுவது வழிபாட்டின் முதல் பகுதியாக இருப்பேன். அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்வது இரண்டாம் பகுதி. பாவ அறிக்கையை வழிபாட்டின் வழியாகவே ஒரு பாடலாக கீர்த்தனையிலே நமக்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 137 கீர்த்தனை, லிரிக் நம்பர் 137. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் மீது இரக்கமையும், என் போராட்டத்தில் எனக்கு துணை நிற்கும். கீர்த்தனை 137வது கீர்த்தனையை எங்களோடு இணைந்து நீங்கள் இந்த பாடலாக பாடுங்கள். பாவியாம் என்னை மேவிப்பாரையா, இயேசுநாதா சுவாமி, பட்சமாக என் பாவம் தீரையா, இயேசுநாதா சுவாமி, பட்சமாக என் பாவம் தீரையா. தேவத்ரோகி பாவி நானன்றோ, இயேசுநாதா சுவாமி, சீர்பதம் துணையன்றி வேறுண்டோ, இயேசுநாதா சுவாமி, சீர்பதம் துணையன்றி வேறுண்டோ. தீவினையொரு சாவு மேவிற்றே, இயேசுநாதா சுவாமி, சேத்தம் வைத்திரட்சித்தாள் கேழையே, இயேசுநாதா சுவாமி, சேத்தம் வைத்திரட்சித்தாள் கேழையே. சஞ்சலமிகுந்தஞ்சல் ஆயினே, இயேசுநாதா சுவாமி, தங்கும் முனை விட்டேங்கே கேகுவேன், இயேசுநாதா சுவாமி, தங்கும் முனை விட்டேங்கே
அழகையோடேனை உலகம் ஏற்கவே இயேசு நாதா சுவாமி ஆதரவில்லை பாதுகா ஐயா இயேசு நாதா சுவாமி ஆதரவில்லை பாதுகா ஐயா மண்ணுயிர் என தன்னுயிர் விட்ட இயேசு நாதா சுவாமி வந்தெனது நிர்பந்த பாரையா இயேசு நாதா சுவாமி வந்தெனது நிர்பந்த பாரையா. இந்த பாடலின்படி பாவியாக என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, நீர் என் பட்சமாக இருந்து என் பாவத்தை தீர்த்தருளும். உமக்கு விரோதமான துரோகி நான். உம்முடைய சீரான பாதம் இல்லாமல் எனக்கு வேறு துணை உண்டோ? தீவினை எனும் சாவு என்னை மேவிவிட்டது. என் வாழ்க்கை முடிந்து விடுமோ? மீட்பு கிடைக்காமல் போய்விடுமோ? நிழல் வாழ்வு இல்லாமல் தவித்து விடுவேனோ? உம்முடைய சித்தம் வைத்து என்னை ரட்சித்தருளும் இந்த ஏழையை ஆண்டவரே. சஞ்சலம் மிகுந்து அச்சத்தோடு என் வாழ்க்கை இருக்கிறது. தங்கும் முறை விட்டு நான் எங்கே ஏறுவேன்? எங்கே போவேன்? நீரே என் தஞ்சம். என் மனதில், வாக்கில், வினைகளில், செயல்பாடுகளில் எல்லாம் மாசு உள்ளவனாய் நான் கூசுகிறேன். என் குற்றத்தை உணர்கிறேன். என் வாழ்க்கையில் நீதி இல்லை. அது ஒரு கந்தை, கிழிந்து போன உடை. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழியுங்கள். நான் என்ன செய்வேன்? வேறு தஞ்சம் இல்லையே ஆண்டவரே. அழகியாகிய பிசாசோடு இந்த உலகம் என்னை ஏய்க்கிறதே, ஏமாற்றுகிறதே. நானும் இந்த உலகத்தோடு போய்விடுகிறேனே. உலகத்தின் அநீதிகள் என்னையும் தள்ளிவிடுகிறதே. ஆதரவு இல்லையே, என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. இந்த மண்ணின் உயிர்க்கென, படைப்புகளின் எங்கள் அனைவரின் உயிர்க்கென உன்னுடைய உயிரை தந்தவரே இயேசுவே, என்னுடைய நிர்பந்தமான வாழ்க்கையை பாரும் ஆண்டவரே. போராடுகின்றேன். பாவம் பல நேரங்களில் எனக்கு மிகவும் தாராளமாய் கம்ஃபர்டபுளாய் இருக்கிறது. எல்லாரும் செய்வதையே நானும் செய்து விடுகிறேன். என்னை மன்னியும். இந்த பாடலை பொருளிலிருந்து பாடியிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக குற்றம் உண்மையாய் உணர்ந்து அறிக்கை செய்த அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அனைத்து ஆற்றலும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் நம்முடைய அனைத்து பாவங்களையும், படைப்படைத்தின் பாவங்களையும் நீக்கி, தொற்று நோய்களிலிருந்து, வெட்டுக்கிளிகள் படையெடுப்புகளில் இருந்து, தீவனை பொல்லாப்புகளில் இருந்து, அழகையின் சதி திட்டங்களில் இருந்து நம் அனைவரையும் இந்த உலகையும் விலக்கி காத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் புது வாழ்வின் உறுதியையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. இந்த ஓய்வு நாளுக்கு 4 திருமறை பகுதிகள். முதலாம் திருமறை பகுதி ஏசாயா 6 1 முதல் 8. The book of Isaiah chapter 6 verses 1 to 8. இரண்டாம் திருமறை பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் திருவெளிப்பாட்டு நூல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 14. செகண்ட் ரீடிங் Book of Revelation chapter 4 verses 1 to 11. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 148. Psalm for the responsive reading is Psalm 148. நற்செய்தி பகுதி Gospel reading யோவான் 4:16 முதல் 26. John chapter 4 verses 16 to 26. இந்த 4 திருமறை பகுதியின் வெளிச்சத்தில் வழிபாடு என்றால் என்ன, அதனுடைய கூறுகள் என்ன, அதில் நம்பிக்கையை கொண்டாடுவது எப்படி என்கிற செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு திருமறை பகுதியை நேரம் கருதி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அது திருவெளிப்பாட்டு நூல் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். The book of Revelation, apocalyptic book of Revelation chapter 4 verses 1 to 11. இதன் பின் நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார்.
அவரது தோற்றம் படிக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேர் இறைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கை விட்டு தெரிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களில் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளங்காலை போலும் தோன்றின. மூன்றாவது மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர்கள் முன் எழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே, உமது திருவிழப்படி அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். பாட முடிந்தது. கடவுளே உமக்கே போற்றி உண்டாவதாக. இறை வசனங்களுக்காக ஜெபத்தோடு காத்திருப்போம். இறைவேண்டல் செய்வோம். தூய்மையும் அனைத்து ஆற்றலும் கொண்ட எங்கள் அருள் நிறைந்த ஆண்டவரே, மிக உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் உம்முடைய ஒளியால் நிரப்புகிறவரே, உம்மாலே நாங்கள் இந்த இறை வழிபாட்டிலே பங்கு பெறவும், எங்களுடைய பாவங்களை உண்மையோடு அறிக்கை செய்கின்ற அனுபவம் பெறவும், உம்முடைய தூய்மையாக்குதலில் சுத்திகரிப்பில் பங்குடையவர்களாக இருந்து, ஆண்டவரே, உம்மாலே எங்கள் வாழ்வின் புனிதமானது நடத்தப்பட்டு நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை வழிபடவும், அதை எங்கள் விசுவாச வாழ்வின் கொண்டாட்டமாய் மாற்றவும், எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் சாட்சியை உம்மை வழிபடுவதன் மூலமாய் செயல்பாடுகளில் வெளிப்படுத்துவோம். இந்த அருட்செய்தியின் வழியாய் எங்களுக்கு அருள வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாய் முடிவின்றி வீற்றிருந்த அரசாலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு செம்பொருள். வழிபாடு மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல். Worship celebrating people's faith. Worship is celebrating people's faith. Can we celebrate today? Today's worship? இன்றைய வழிபாட்டையும் இந்த ஓய்வு நாளையும் நாம் கொண்டாடுகின்றோமா? அல்லது கொரோனா தொற்று நோயின் பாதிப்புகளினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா? Are we worshiping our Lord with faith and truth? நாம் நம்பிக்கையோடும் உண்மையோடும் நம்முடைய ஆண்டவரை வழிபடுகின்றோமா? நம்மிடத்திலே உண்மை உண்டா? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீது நமக்கு நம்பிக்கை உண்டா? How can we do that? இதை எப்படி செய்யலாம்? Do all our worship satisfy us? நம்முடைய எல்லா வழிபாடுகளும் நமக்கு திருப்தி கொடுக்கிறதா? அல்லது நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் வழிபாடுகளை பார்க்கிறோமா அல்லது பங்கு பெறுகிறோமா? வழிபாடுகளில் நாம் பங்கு பெறுவது நமக்கு சாதகமாகவோ அல்லது கடவுளை திருப்திப்படுத்துவோம்? Have we sanctified through worship? வழிபாட்டின் மூலமாய் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா? புது வாழ்வு பெற்றிருக்கிறோமா? Do we confess our sins honestly and get rid of them? உண்மையாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருக்கிறோமா? அவைகளிலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோமா? செய்த பாவங்களை நாம் விட்டுவிட்டோமா? Do we praise God sincerely
are busy with our schedule, including worship. நாம் கடவுளை உண்மையாக துதிக்கிறோமா, போற்றுகிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு செயல்பாடுகளில் வழிபாடும் ஒன்றா? நாம் விரும்பும் போது வழிபாடுகளில் நாம் பங்கு பெறுகிறோம். நமக்கு விருப்பமான வழிபாடுகளில் நாம் பங்கு பெறுகிறோம். நமக்கு விருப்பமானவர்கள் நடத்துகிற வழிபாடுகளில் பங்கு பெறுகிறோம். இது கடவுளை பிரியப்படுத்துமா? நாம் எந்த வழிபாட்டை செய்தாலும் அந்த வழிபாட்டின் நாயகர் கடவுள். அவரையே நாம் உயர்த்த வேண்டும், அவரையே நாம் போற்ற வேண்டும். அவரிடத்திலே தான் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் மாத்திரம்தான் நமக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய சத்திய வசனங்களை கேட்க வேண்டும். அவரிடத்திலே நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். A meaningful worship is to bow down to the Almighty. வழிபாடு என்பதற்குரிய எபிரேய கிரேக்க பதங்களை ஆய்வு செய்யும் போது நெடுஞ்சாண்கிடையாய் விழுந்து விடு, முழுவதும் பணிந்து விடு, முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து விடு என்கிற பொருள்களில் அந்த வார்த்தைகள் அமைகின்றன. கடவுளிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் ஒப்புக் கொடுப்பதுதான் வழிபாடு. Not to get along with the Lord. ஆண்டவரும் நடந்து போறார், நாமளும் அவரோட நடக்கலாம். சில நேரம் நம்ம விருப்பப்படி நடக்கலாம். வழிபாட்டு நேரத்தில் மாத்திரம் நம்ம ஆண்டவரோடு இருக்கலாம். மற்ற நேரங்கள்ல நம்ம பணத்தை வழிபடலாம், பொருளை வழிபடலாம், பெருமையை வழிபடலாம், அந்தஸ்தை வழிபடலாம், ஜாதியை வழிபடலாம். இப்படி நாம் வேறு மனிதர்களை, தலைவர்களை, அரசியல்வாதிகளை, சினிமா நடிகர்களை மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது பலர் சுயத்தையே வழிபடுகிறார்கள். நானே கடவுள் என்பது போல தன்னிச்சையாக தன் சித்தப்படி விருப்பப்படி வாழ்கிறார்கள். ஆக வாழ்க்கைக்கும் வழிபாட்டிற்கும் தொடர்பு இருக்கிறது. கடவுளையே முழுவதும் நம்பி, கடவுள் நம்பிக்கையை கொண்டாடி, நெடுஞ்சாண்கிடியாய் கடவுளுடைய பாதத்திலே வீழ்ந்து, எது வந்தாலும், எது நடந்தாலும், நடக்காமல் போனாலும், நம்முடைய வருட துவக்கங்களில் நாம் ஒரு உடன்படிக்கை ஜெபம் செய்வோம். ஒரு உடன்படிக்கையின் இறைவேண்டல், உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ, நிரப்பப்பட்டோ வெறுமையாக்கப்படவோ, யாதும் உடையவனாகவோ யாதும் மற்றவனாகவோ, எதுவானாலும். இப்படித்தான் நாம் ஆண்டவருடைய வழிபாட்டிலே பங்கு பெற வேண்டும். இன்னைக்கு வெரைட்டி வர்ஷிப், குதிக்கிறது, ஆடுறது, பாடுறது, வெளிச்சம் காட்டுறது, இவைகளெல்லாம், அல்லது எனக்கு இப்போ இருக்கிற கொரோனா சூழ்நிலையிலே நானும் ஆயிரமாவும் இணைந்துதான் வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். யாரையும் அதில் நாம் ஈடுபடுத்த இயலவில்லை. யாரையாவது அழைத்தால் அவர்களுக்கு ஏதாவது தொற்று வந்து விடுமோ என்று அஞ்சுகிறோம். ஆகவே நம்முடைய பலிபீடத்தில் வைத்து இந்த வழிபாட்டை நம்மால் எடுக்க இயலவில்லை. எங்ககிட்ட இருக்கிற வசதியை வைத்து நாங்கள் இதை செய்கிறோம். ஆகவே இதில் எங்களுக்கு ஆல்டர் தெரியல, எங்களுக்கு இந்த ஆம்பியன்ஸ் நல்லா இல்லை, அதனால எங்களால் வழிபாட்டில் பங்கு பெற முடியல. சிலர் இடத்துல சொல்கிறார்கள், 1 மணி நேரம் வழிபாடா, உட்கார்ந்து செல்போனையும் பார்க்க முடியல, நேரடியாக பிரசங்கத்தை கேட்க முடியுமா? இப்படி வழிபாடுகளில் 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு ஆராதனையில் நிலைத்திருக்கிறதற்கு நமக்கு ஒரு நிலைப்புத்தன்மை இல்லை. அப்படியானால் வழிபாட்டில் நம்முடைய நம்பிக்கையை எப்படி கொண்டாட முடியும்? கொண்டாட்டம் என்றாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லைட்டு, சீரியல் செட்டு, ஜாலி, ஆட்டம் பாட்டம், அப்படி அல்ல. கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொண்டாடுவதற்கு ஒரு வழிபாடு கொடுக்கப்படுகிறது. இருட்டில் நடந்தா கூட, கடவுளே இல்லை என்று உலகமே சொல்லிக் கொண்டால் கூட, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கடைசி நாளில் எழுப்புவார், இந்த தொற்று நோயின் சூழ்நிலையிலும் என்னோடு அவர் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார், நானும் நம்பிக்கையை கொண்டாடுகிறேன், உங்களுக்கும் அதை கொடுக்கிறேன் என்று நாம் ஆணித்தரமாய் சொல்லுகின்ற ஒரு ஆராதனையாக அது இருக்க வேண்டும். சில நேரங்களில் செய்திகள் சரியில்லை, வழிபாட்டின் துவக்கம் சரியில்லை, முடிவு சரியில்லை, பாடல் சரியில்லை, இது சரியில்லை, பேசுகிறவர் சரியில்லை என்று பல சாக்கு போக்குகளை நாம் சொல்லி ஆண்டவர் நமக்கு தந்த ஆராதனை வேலைகளை நாம் அசட்டை செய்கிறோம். Worship is celebrating people's faith. மக்களுடைய நம்பிக்கையை கொண்டாடுவது வழிபாடு. ஆண்டவருடைய ஆராதனைகளை பார்த்தால் என்ன சொல்லுவார்? நாங்கள் சிரமப்பட்டு ஒரு ஆராதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் உலக மீட்பராலே குடும்பமாகவும், நம்முடைய நண்பர்கள் பல தேசங்களிலும் ஆண்டவரால் தொடப்பட்டவர்கள் நம்மோடு இணைந்து பலர் இந்த வழிபாட்டிலும் பங்கு பெறுகிறார்கள். நாம் உண்மையோடு நம்முடைய நம்பிக்கையை வழிபாட்டில் கொண்டாடுகிறோமா, அல்லது வழிபாட்டில் வேறு எதையாவது நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம்? இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்படி கூட வழிபாடு நடத்த இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். அப்ப எந்த வெரைட்டிக்கு நாம போவோம்? கடவுள் நமக்கு கொடுத்த பணித்தனங்களில், கொடுக்கப்பட்ட அழைப்புகளில், கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளில் ஆண்டவரை வழிபாட்டின் மூலமாய் கொண்டாட வேண்டும்.
எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு வழிபாட்டில் வந்தோம்னா நிச்சயமாக இந்த தொற்றை ஒழித்து விடலாம். 2-3 பேர் ஒருமித்து கூடினாலே எங்கள் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார், செயல்படுகிறார், வெற்றி தருகிறார். அவர் இருந்தால் வெற்றி. நம்மால் வழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு அசக்தியாக இருக்கிறோம். நேரத்தையும் இடத்தையும் பின்புலத்தையும் நிறத்தையும் பல்வேறு விதமான அடையாளங்களையும் சின்னங்களையும் வைத்து பார்த்து நாம் வழிபாட்டில் குறை சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, எந்த ஒரு வழிபாடு நமக்கு தரப்பட்டாலும், நமக்கு தென்னிந்திய திருச்சபையில ஒரு அருமையான கூட்டு வழிபாடு ஆலயத்தில் கடந்து வரவில்லை, என்னைக்கு நடக்குமோ அநேகர் என்னிடத்திலே கேட்கிறார்கள். ஆனால் இந்த நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொண்டு வழிபாட்டில் பங்கு பெறுவோம். 4 திருமலை பகுதிகள் இன்றைக்கு வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 திருமலை பகுதிகளின் வெளிச்சத்தில் பொதுவாக வழிபாட்டை பல கூறுகளாக பிரிப்பார்கள். இன்றைக்கு உங்கள் சிந்தனைக்கு நான் சொல்லுவது ஆக்ஸ், ACTS. A for adoration. வழிபாடு என்பது கடவுளை போற்றுவது. போற்றும் போது எப்படி நம்முடைய நம்பிக்கை வளரும். C stands for confession. பாவ அறிக்கை செய்வது. பாவத்தை அறிக்கை எப்படி செய்ய வேண்டும், அதன் வழியாக நம்முடைய நம்பிக்கை எப்படி கொண்டாடலாம். T stands for thanksgiving. கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடுவது. S stands for surrendering or submission. நம்மை கர்த்தரிடத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து கொண்டாடுவது. இதன் அடிப்படையில் இன்றைக்குரிய 4 திருமலை பகுதிகளை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆக்ஸ், ACTS, அதுல முதல்ல அடோரேஷன், போற்றுதல். 148ஆம் திருப்பாடல் அல்லது சங்கீதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளை எப்படி போற்ற வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. Praise the Lord. நிறைய பேர் பிரதர் நீங்க தோத்திரம் சொல்லக்கூடாது. தோத்திரம் சொன்னா மனுஷனை கனப்படுத்துற மாதிரி இருக்கு. Praise the Lord கடவுளை கனப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லி கடவுளை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Praise the Lord, கடவுளை போற்றுங்கள். 148ஆம் திருப்பாடல் முழுவதும் சங்கீதத்தை நிதானமா இந்த ஆராதனை முடிஞ்சோன்னு இன்னைக்கு வாசிங்க. இந்த வாரம் ஃபுல்லா எக்ஸசைஸ். நமக்கு இந்த 4 வேத பாடம் அழகா வாசிங்க. கடவுளை மாத்திரமே நாம் போற்ற வேண்டும். Praise the Lord means praise only the Lord. கடவுளை மாத்திரம் போற்று. Praise the name of the Lord, கடவுளுடைய பெயரை போற்று. இன்னைக்கு வாய்ப்பு வரும்போது கிறிஸ்தவர்களே பல பேர் மனுஷர்களுடைய பெயர்களை போற்றுகிறார்கள். இந்த மனுஷன் இந்த அற்புதம் செய்தார், அந்த மனுஷன் அந்த அற்புதம் செய்தார். எந்த மனுஷனும் எந்த அற்புதமும் செய்ய முடியாது, கடவுள் தான் செய்வார். இந்த தலைவர் பின்னால் இவர் பின்னால் போனால் நான் அவரை மாதிரி மாறிவிடுவேன், அவர் தான் எனக்கு உதவி செய்தார், இந்த தலைவரால் எனக்கு ஆதாயம் கிடைத்தது. உலகத்தின் எந்த தலைவர்களும் நமக்கு போற்றுதலுக்குரியவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டு பொறுப்பிலே உதவி செய்யக்கூடியவர்கள். அவள்தான் அவங்க மீது நமக்கு மரியாதை உண்டு. ஆனால் நாம் போற்ற வேண்டிய ஒரே ஒருவர் கடவுள். அவருடைய நாமத்தை தான் நாம் போற்ற வேண்டும். அவரை மாத்திரம்தான் நாம் உயர்த்த வேண்டும். வானிலும் மண்ணிலும் விண்ணிலும் எல்லா உயிரினங்களும் கடவுளை போற்று. நெருப்பு, கடல், ஆகாயம், வெண்பனி, மூடுபனி, மலைகள், குன்றுகள், காட்டு விலங்குகள், பறவைகள், வாலிபர்கள், கன்னியர்கள், முதியோர்கள், சிறியோர்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவருடைய பெயரை போற்றுங்கள். அடோரேஷன், கடவுளை நாம் அனைவரும் போற்ற வேண்டும். We are created beings, படைக்கப்பட்டவர்கள். அவர் தான் படைப்பாளர், அவரைத்தான் நாம் போற்ற வேண்டும். போற்று. கடவுளை உண்மையாக போற்றுவதன் மூலமாய் நீ உன் நம்பிக்கையை கொண்டாடலாம். கடவுளை மட்டும் போற்று. படைப்பாளராகிய கடவுளை போற்று. அவருடைய பெயரை மட்டும் உயர்த்தி போற்று. அரசன் முதல் ஆண்டி வரை அனைத்து படைப்புகளும் ஆண்டவரை போற்றுங்கள். இதுதான் கொண்டாட்டம். பல நேரங்களில் நாம் ஆண்டவரை விட்டுவிட்டு பலரை போற்றுகிறோம். ஆண்டவர் பெயரால் பல காரியங்கள் செய்கிற பலரை போற்றுகிறோம். உலகத்தின் நபர்களை போற்றுகிறோம். போற்றுவதற்குரிய ஒரே ஒருவர் கடவுள். அந்த நம்பிக்கை இருந்தாலும் அது கொண்டாட்டமாக இருக்கும். If at all we want to celebrate our faith, we should praise only the Lord, only the name of the Lord. Praise ye the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise ye the Lord. ஒரு ஆங்கில பாடல் கோரஸ் உண்டு. அவரை மாத்திரம் நாம் போற்ற வேண்டும். நம்ம போற்றுதலை எல்லாம் மாற்றணும். காரியம் நடக்கணும்னா பல பேரை போற்றோம். ஐயோ அவங்களால நம்ம காரியம் நடக்காம போயிடப்போகுது. பல தீமைகளை போற்றுகிறோம், பல தவறான தகவல்களை போற்றுகிறோம். கடவுளை உண்மையாக, கடவுளை மாத்திரம், அவருடைய பெயரை மாத்திரம் போற்றினால் அது உண்மையான வழிபாடாகவும் கொண்டாட்டமுள்ள வழிபாடாகவும் இருக்கும். இரண்டாவது கன்ஃபெஷன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் பழைய ஏற்பாட்டு பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, கன்ஃபெஷன்ல என்ன கொண்டாட்டம் இருக்கு. அந்த கன்ஃபெஷனை நம்ம உண்மையா செய்யணும். ஏசாயாவுக்கு ஒரு திருக்காட்சி கொடுக்கப்படுகிறது. அந்த காட்சியை பார்த்தவுடன்
செய்த அசுத்தத்திற்கு தனக்கும் பொறுப்பு உண்டு. நாம இன்னைக்கு எப்படி பாவரிக்கை பண்றோம்னா, சாமி நான் ரொம்ப யோகியன், நான் தவறே பண்றதில்ல, இவன் பண்றா தவறு, அவன் பண்றா தவறு, இவங்க தவறுக்காக கோயில்ல பாவரிக்கை செய்யும் போது அதை ஒரு வேகமா படிச்சுட்டு போறோம். பரத்துக்கு பாவம் பார்வையில் பாவம் செய்தோம். அதனால அது உள்ள இருக்கிற மகத்துவம் நமக்கு தெரியல. ஏசாயாவின் காட்சி 2 காட்சி 1 என்ன பார்க்கிறோம்? கடவுளை மாத்திரம், அவருடைய பேரை மாத்திரம் நாம் போற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்பிக்கையை கொண்டாட முடியும். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? கடவுளிடத்தில் நம்முடைய குற்றத்தை ஏசாயாவை போல் உணர வேண்டும். மக்கள் குற்றம் செய்தால் தீர்க்கதரிசியாக எனக்கு பொறுப்பு உண்டு, என் மக்கள் குற்றம் செய்தால் ஆயராகி எனக்கு பொறுப்பு உண்டு, நானும் குற்றம் செய்தால் எனக்கு பொறுப்பு உண்டு. இன்றைக்கு கடவுள் பெயரை சொல்லி குற்றங்கள் செய்து கொண்டே பாவ அறிக்கையை ஒரு சடங்காக செய்கிறோம். ஏசாயா குற்றம் உணர்கிறார், ஆகவேதான் அவர் கொண்டாடப்படுகிறார். கடவுளின் தூய்மையை பார்க்கும் போது நமக்கு குற்றம் உணர்த்தப்பட வேண்டும். நாம் கடவுளிடத்தில் பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை ஏசாயா செய்யும் போது ஆண்டவர் பாவ மன்னிப்ப சும்மா ஜீபூம்பா மாதிரி கொடுக்கல. ஒரு நெருப்பு தடவை எடுத்து வந்து உதத்து மேல வச்சா எப்படி இருக்கும்? வெந்துரும். அது போல அவருடைய மனசு வேகிறது, அவருடைய உடல் வேகிறது, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. இப்படி நமக்கு பாவ மன்னிப்பு பாவ அறிக்கை செய்யும் போது அனுபவம் வருதா? உள்ள கொழுந்து விட்டு எரியுதா? நம்ம உடம்பு அக்கினியில நிக்கிற மாதிரி இருக்கா? அப்படி இருந்தாலும் உண்மையான பாவ அறிக்கை. நம்ம அதையும் ஒரு சடங்கு போல செய்துவிட்டு பழைய வாழ்க்கையை வாழ்கிறோம். Confession can be a celebration of faith only when we feel our guilt and feel like a fire within in the body and soul, so that we can celebrate, so that we can transform. ஏசாயா கடவுள் கூப்பிட்டு எவ்வளவு போய் செய். கடவுள் ஒவ்வொருவரையும் நம்மையும் அழைக்கிறார். அவருடைய சாட்சியாக நாம் இருக்கிறதற்கு நம்முடைய பாவங்கள் ஒரு எரிகின்ற அனுபவமாக இருக்க வேண்டும். நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் நம்ம இருதயத்துல சூடு வைக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் விசுவாசத்தை கொண்டாடுறது. அப்படி ஒரு அனுபவம் நமக்கு உண்டா? அல்லது எத்தனை செய்தி கேட்டாலும் நம்ம வெரைட்டியா செய்தி கேட்கிறோம், ஏதோ நம்ம பாவத்தை நம்ம கிட்ட இருந்து மாத்துதா? நம்ம பாவம் நம்மளை விட்டு விலகுதா? இல்லையே. ஆகவே கன்ஃபெஷனுடைய கொண்டாட்டம் எப்ப வரனா, குற்றத்தை உணர்ந்து கொழுந்து விட்டு எழுகிற அனுபவம் வந்தால்தான், உணர்த்தப்பட்டால்தான், எரிந்து பழைய மனுஷன் மறைந்து புது மனுஷன் உண்டானால்தான் கொண்டாட்டம் வரும். திஸ் இஸ் கன்ஃபெஷன் பார்ட். காட்சி 3. மூணாவது காட்சி என்ன தெரியுங்களா? தேங்க்ஸ் கிவிங், ஆக்ஸலர், adoration, confession. Adoration can be a celebration only when we praise God in the name of the Lord, not the creation but the Creator. Confession will be a celebration of faith only when we feel our guilt and God touches our body and soul and heart, when we feel the fire within. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். Thanksgiving can be a celebration of faith. நன்றி செலுத்துதல். காட்சி 3 நான் கொண்டு வருவது திருவெளிப்பாட்டின் நூல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். வெளிப்படுத்துற விசேஷம். 7 சபை பேசிட்ட பிறகு ஆண்டவர் ஒரு காட்சி கொடுப்பார். ரொம்ப அழகான ஒரு காட்சி, ஒரு ஸ்பெஷல் சாப்டர். அங்கே பல விதமான காரியங்கள், மெட்டபர்ஸ், உருவகங்கள் இருக்கின்றன. டோர்ஸ் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் வானத்தின் வாசல், இப்படி நிறைய கோயிலுக்கு பேர்லாம் வச்சுக்கோங்க. அது எதை காட்டுகிறது? கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் கடவுளோடு இருக்கிறோம். கடவுளுடைய வாசல் நமக்காக திறக்கிறது. என்ன ஒரு பிரிவிலேஜ். ட்ரம்பட், எக்காலம் ஊதுதல், அது எதை காட்டுகிறது? அப்போகலிப்டிக் அனௌன்ஸ்மெண்ட், கடவுளுடைய திருக்காட்சி, வரப்போகின்ற நிகழ்ச்சிகள், கடவுளை பற்றிய செய்திகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. என்டரிங் இன் ஸ்பிரிட், ஆவிக்குள்ளாக நுழைதல், கடவுளை பற்றிய ஒரு நல்ல அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வருவது. த்ரோன், சிங்காசனம், கடவுளுடைய ஆட்சி நிற்கும் என்பதை குறிக்கிறது. 7 என்கிற எண், 7 ஆவிகள், 7 சிங்காசனங்கள். அது ஒரு ஆவியின் நிறைவு. யூதர்களுடைய நம்பிக்கையில, யூதர்களுக்காகவும் யூத கிறிஸ்தவர்களுக்காகவும் அனைவருக்காகவும் சொல்லப்பட்டது. 7 is a fulfillment. ரெயின்போ, ஒரு வானவில், ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். Glory of God, கடவுளுடைய மகிமையை எடுத்துக்காட்டும் அடையாளம். நேரம் இல்லாதனால் இந்த உருவங்களை என்னால் விளக்கி சொல்ல முடியவில்லை. எல்டர்ஸ், அங்கே 24 மூப்பர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபைகள், விசுவாசிகள், சாட்சிகள். அப்புறம் சீல், முத்திரைகள் போடப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் ரிவார்டு, கடவுளுக்காக இந்த உலகத்துல உண்மையாக வாழ்கிறவர்களுக்கு வருகின்ற வெகுமதிகள். கிரவுன்ஸ், கிரீடங்கள், இவைகள் எதை குறிக்கின்றன? நியாயத்திற்கு வரும்போது கடவுள் நமக்கு தருகின்ற ரிவார்டு. ஒயிட் ரைமெண்ட், வெள்ளை அங்கிகள், வெள்ளை வஸ்திரங்கள் எதை குறிக்கின்றன? ரைச்சியஸ்னஸ், நீதி. சும்மா பரிசுத்தம் சொல்லி வாயில வார்த்தை சொல்லிட்டு போயிடாது. நீதியோடு இருக்கிறது தான் பரிசுத்தம். நீதி இல்லாம அநீதி செய்த பரிசுத்தம் வராது. 24 மூப்பர்கள், தாவீதுடைய அந்த பிரீஸ்ட்ஹுட், 24 ஆசாரியர்கள், அதை குறிக்கிறது. 7 குத்து விளக்குகள் எதை குறிக்கிறது? தூய ஆவியின்
இந்த அடையாளம் எல்லாம் எதுக்காகனா கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன்? அவர் மகிமை உள்ளவர். அவர் நம்முடைய கண்களை தெளிவிக்கிறார். நமக்காக வானத்தின் வாசலை திறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவருடைய ஆட்சியில் நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். நம்மை நிறைவான வாழ்வுக்கு நேராக நடத்தி இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தாம் நியாயத்தில் வரும்போது நமக்கு வெகுமதி அளிக்க காத்திருக்கிறார். நாம் அவருடைய மூப்பர்களாக அவருடைய சமூகத்தில் நிற்க தகுதியுடையவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்காக நன்றி செலுத்த வேண்டாமா? நம்ம கடவுளுக்கு எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் பண்ணோம்னா, சாமி என் சொத்தை 2 ஆகுன, என் பணத்தை பெருக்கின, என் செல்வாக்கு பண்ண, என் பதவியை காப்பாத்தின, என் அந்தஸ்தை உயர்த்தின, என் ஜாதியில பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க உதவி செஞ்ச. இந்த உலகத்தில் இருக்கிற மாம்ச இச்சைக்குரிய காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் கூட கொடுக்கப்படுவது, கடவுள் ராஜ்யத்திற்குரிய மகிமைகளை கடவுள் எவ்வளவாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? இனி போக போகிற நித்திய வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு உண்டு. வெளிப்பாட்டுக்காக, அறிவிப்புக்காக, காட்சிக்காக, ஆட்சிக்காக, நிறைவுக்காக, பரிசுக்காக, நீதிக்காக, தூய ஆவிக்காக நன்றி ஆண்டவரே. இதுதான் கொண்டாட்டம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் உரையாடுகிறார். காட்சி 4, அடோரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ்கிவிங், கடைசியில் வர எஸ் சப்மிஷன். இந்த பெண்ணோடு உரையாடும் போது, ஐயா நீங்க யூதா, நான் சமாரிய, கலக்க முடியாது. இல்லம்மா, உனக்கு கூட ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். ஐயா நாங்களாம் தள்ளப்பட்டவங்க, இல்லை நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். இயேசுசாமியை உயர்வா பேசுவோம் நம்ம. ஆண்டவர் அந்த பெண்ணை சேர்த்துக் கொண்டாரு. ஆனா வேற ஜாதிக்காரங்களை நம்ம சேர்க்க மாட்டோம். மற்றவங்களை தாழ்மையா பார்ப்போம், தள்ளி விடுவோம். அவர்களோடு நமக்கு உறவுகள் கிடையாது. அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உறவுகளாக இருக்க முடியாது. நம்ம ரத்த சொந்தத்தில் அவங்க வரமாட்டாங்க. ஆனா இயேசு சமாரிய பெண்ணை மாத்திரம் நேசிக்கிறார். இது நியாயமா? ஆண்டவர் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பெண்ணு தாங்க நம்ம எல்லாரையோட பெரிய சாட்சி. அந்த அம்மா என்ன பண்றாங்க? தன்னையே ஆண்டவரிடத்தில் ஊற்றுகிறாங்க. சரண்டர், டோட்டல் சரண்டர். உனக்கு கணவரை கூட்டிட்டு வா. உனக்கு 7 கணவர் இருந்தாங்க, உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள். எனக்கு தெரியும், யூதர்களை சந்தானம் இல்லாமல் ஒருவனுடைய கணவர் இறந்து போனால் அவன் சகோதரனுக்கு மனைவி சூழ்நிலை அல்லது சமுதாயத்தில் தள்ளப்பட்ட நிலைமையில் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை நிலை வேறு மாதிரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு சொல்றாரு, அம்மா நீ செய்த குற்றம் இல்லை, உனக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு நான் தான் மேசியாக வெளிப்படுகிறேன், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஆண்டவரிடத்தில் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிற ஒரு சாட்சியாக நிற்கிறார். நம்ம எத்தனை வழிபாட்டில் பங்கு பெற்றாலும் கடைசியில் அந்த வர்ஷிப்ல வருது, அடோரேஷன் செய்வோம், கன்ஃபெஷன் செய்வோம், தேங்க்ஸ்கிவிங் செய்வோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஒப்பு கொடுக்கணும், திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடும். இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த நிகழ்ச்சியின் முடிவில் சீஷர்கள் கூட அங்க சொன்ன வரல, வாங்க நபி வந்து அப்ப சாப்பிடுங்க, அந்த அம்மா கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க என்கிறது போல கேட்கிறார்கள். ஆனால் யோவான் 4:39 பார்த்தால் 39:40, ஜான் 4:39-40, நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் அவர் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அந்த அம்மா இயேசுவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு பல வழிபாடு நடத்துகிறவர்கள், பிரசங்கியார்கள் இயேசுவோட தங்களை பிரகடனப்படுத்துகிறார்கள். இயேசுவிடத்தில் தங்களை தாழ்த்துவதில்லை. இந்த சமாரிய பெண் நினைச்சா ஒரு பெரிய சாட்சியா பிரபலமா இருக்கலாம். ஆனால் தன் ஊரையே இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்து, என் வாழ்க்கையை மாற்றியவர், என் வாழ்வை முற்றும் அறிந்தவர், என் வாழ்க்கையை உயர்த்தியவர், உங்களே உயர்த்துவார். தள்ளப்பட்ட சமாரியர்கள் இயேசு என்கிற இந்த யூதரால் உயர்த்தப்பட்டு, யூதர் என்றும் இல்லை, சமாரியர் என்றும் இல்லை, அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். வாட் a total surrender. நம்முடைய போற்றுதல் அர்த்தம் உள்ளதா? அப்பொழுதுதான் கொண்டாட்டம் இருக்கும். நம்முடைய பாவ அறிக்கை, குற்ற உணர்ச்சி அறிக்கை செய்தல் அர்த்தம் உள்ளதா? அப்போதுதான் கொண்டாட்டம் இருக்கும். நம்முடைய நன்றி செலுத்துதல் அர்த்தம் உடையதா? அப்போதுதான் கொண்டாட்டம் இருக்கும். நம்முடைய ஒப்படைத்தல் அர்த்தம் உள்ளதா, உண்மையானதா? அப்போதுதான் கொண்டாட்டம் இருக்கும். அடோரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ்கிவிங், சப்மிஷன், இந்த 4 திருமுறை பகுதிகள் அழகாக சொல்லுகின்றன. டோட்டல் சப்மிஷன், டோட்டல் கன்ஃபெஷன், டோட்டல் அடோரேஷன் அண்ட் டோட்டல் தேங்க்ஸ்கிவிங். இதை ஆண்டவருக்காக நாம் செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் திருவழிபாட்டில் சொல்லப்பட்டது போல அந்த முப்பொருளில் ஒருவராக உட்கார்ந்து இருக்கின்ற அந்த கிருபையை பெறும்படியாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும், கொரோனா தொற்று சூழ்நிலையிலும் எனக்கு வேண்டியவை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உமக்குள் சாட்சியாக என் நம்பிக்கையை கொண்டாடுவேன்.
எந்த சூழ்நிலையிலும் உன் மீது வைத்த நம்பிக்கையை இந்த வழிபாட்டின் மூலமாய் கொண்டாடுவதன் வழியாக இந்த உலகம் வழிபாட்டை குறித்தும் வழிபடுவதின் நாயகராகிய இயேசுவை குறித்தும் என்னுடைய சாட்சியை குறித்தும் என்னுடைய விசுவாச கொண்டாட்டத்தை குறித்தும் ஆண்டவரே இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நான் என்னை இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். தாய் தந்தையாகிய மைந்தராகிய தூய ஆவியாகிய திரித்துவ கடவுள் இந்த நம்பிக்கையின் கொண்டாட்டமாய் வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய அர்த்தத்தோடு செய்ய அருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவருடைய அருட்செய்தியை கேட்டிருக்கிற நாம் அனைவரும் எழுந்து நின்று கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் வழிபாடு நம்முடைய நம்பிக்கையின் கொண்டாட்டம் என்பதை உணர்ந்து படைப்பாளராகிய திரித்துவ கடவுளை விசுவாசிக்கிறவர்களாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். 2ஆம் ஆராதனை முறைமையில் 15ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது வருஷத்தில் வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். அமரலாம். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சேகரிப்பு உறுப்பினர்களாக இயன்றவர்கள் கூடினோம். அந்த கூட்டத்தில் செய்த முடிவின்படி அரசு தளர்வு கொடுத்த பிறகு வழிபாட்டிற்கு அனுமதி கொடுத்த பிறகு அதை எப்படி நடத்தலாம், எப்படி ஒழுங்கு செய்யலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதை பேசி முடித்து 2 நாட்களுக்குள் மறுபடியும் முழு ஊரடங்கு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று நீங்குவதற்கு நம்முடைய பங்களிப்பும் இருக்கிறது. நாம் கூட்டமாக கூடி வருதலை தவிர்க்க வேண்டும். முகக்கவசம் அணிய வேண்டும். கைகளையும் கால்களையும் அவ்வப்பொழுது சானிடைசர் மற்றும் இல்லங்களுக்கு வரும்போது சோப்பு நீரினால் கழுவி சுத்திகரிக்க வேண்டும். அரசு தன் பணிகளை செய்ய வேண்டும். மக்களும் தங்கள் பணிகளை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான், 2 புறமும் ஒத்துழைப்பு இருந்தால்தான் கொரோனா நீங்கும். ஆகவே இதற்காக ஆண்டுடைய துணையை வேண்டி மன்றாடுவோம். சீனாவிலே போய்விட்டது என்று சொல்லும் போது 2வது அலை வந்திருக்கிறது. இந்தியாவிலே 2வது அலை வரும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். வந்து கொண்டிருக்கிறது என்றும் பலர் சொல்லுகிறார்கள். ஆகவே நாமும் பாதிக்கப்படாமல், இனி எந்த ஒளிச்சதும் ஏற்படாமல், மனுக்குலம் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பலர் சுயநலமாய் ஜெபிக்கிறார்கள். நான் பேஸ்புக்ல பாக்குறேன், சாமி என் குடும்பத்தை, என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளை, எனக்கு வேண்டியவங்களை என் சர்ச்சை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்ல வேண்டியதுதான். ஆனால் அது ஒரு சுயநலமான நன்றி. அனைவரையும் காப்பாற்ற மாட்டவரே. வழிபாட்டிலே அடோரேஷன் கன்ஃபெஷன் முதல் பகுதி அருளறைக்கு முன்பாக, பின்னால் வருவது இந்த 2ஆம் பகுதியில் வருவது அருளறைக்கு பிறகு வருவது தேங்க்ஸ்கிவிங் சப்மிஷன். எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துவோம். எல்லாரையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கவும் வேண்டும். ஆகவே நாம் அப்படியே எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, மனுக்குலம் அனைத்தையும், படைப்பு அனைத்தையும், உலகம் அனைத்தையும், அண்ட சராசரங்களையும் காப்பாற்றும் சுவாமி. உங்க கோபாலனை வந்து அழிஞ்சு போய் நான் மாத்திரம் பரிசுத்தமான் காப்பாற்றப்படுகிறேன் அப்படி இல்லை. நாம தான் முதல்ல அழிந்து போவோம். கடவுளே கிருபை செய்யும், எல்லாரையும் காப்பாற்றும், உலகத்தை காப்பாற்றும், வாழ்க்கையை காப்பாற்றும், எங்கள் வருங்கால சந்ததிகளை காப்பாற்றும், தீவினை செய்கிறவர்களையும் காப்பாற்றும், நான் தீவினை செய்யாதபடி காப்பாற்றும். இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே நாம் அறிவிப்புகள் ஒருமுறை காத்திருந்து வீட்டிலேயே, நீ எத்தனை முறை சொன்னாலும் சரி, வழிபாட்டிலே எங்களால் இப்படித்தான் பங்கு பெற இயலும் என்று நாம் அசக்தியாக இருப்போமானால் வழிபாடு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நாம் வழிபடுகிறவரை நாம் நினைத்துக் கொள்வோம். நாம் பாவ அறிக்கை பாடலில் பாடியது போல அவரிடத்தில் நெடுஞ்சான் கிடையாய் அருளுரையில் சொல்லப்பட்டது போல வழிபாடு அல்லது வழிபாடு என்றால் அவரை இடத்தில் நெடுங்காலமே படுத்து விட வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும். அந்த நிலைமை நமக்கு முதலாவது ஏற்பட வேண்டும். நாம் கடவுளிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே நாம் அப்படியாய் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்வோம். உலக மீட்பராலயம் ராயபுரம் குடும்பத்தில் இந்த வாரம் பிறந்தநாள் காண்கிறவர்கள் மிஸ்டர் சார்ல்ஸ் பிரவுன், மிஸ்டர் ஐ டேனியல், மிஸ்டர் ஷர்லின் ப்ளூஷி, மிஸ்டர் அஸ்வின் ஜேக்கர், மிஸ்ஸஸ் டோரா பிரகாசம், மிஸ்டர் ஃபின்னி கிப்சன், மிஸ்டர் சாம் ஐவன் ஜுவான்டினோ, மிஸ்டர் கோகலின் கொர்னீலியஸ், மிஸ்ஸஸ் வரலட்சுமி, மிஸ்டர் யேசுராஜ், மிஸ்டர் பால் ஜான் வாஷிங்டன், மாஸ்டர் ஜோனதன் கேல்வின், மிஸ்டர் ஜே சாம்சன், மிஸ்டர் சாமியல் மணி, மிஸ் மணிமாலா, மிஸ்டர் பிரவீன் ரூஃபஸ் ஜெயகரன், மிஸ்டர் சாமியல் ஜோசப். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள்
Mr. P. Chellappan, Mrs. Paul Tangam, Mr. Merlin Ranjit Singh Paulraj, Mrs. Celine Ahila, Mr. Regan Roy, Mrs. Judy Regan, Mr. Samuel Mani, Mrs. Jayanti, Mr. Stanley Paramanandam, Mrs. Santukumar. தண்டையார்பேட்டை மீட்பர் ஆலய குடும்பத்திலே இந்த வாரம் பிறந்த நாள் காண்கிறவர்கள் மிஸ்டர் பால் ஸ்டீஃபன் ஜெபராஜ், மாஸ்டர் வி அரவிந்த் ஜோயல், மாஸ்டர் ஏ ஜீவன் குட்சன், மிஸ்ஸஸ் ரூபி கஜலட்சுமி, மிஸ்ஸஸ் பிரிசில்லா ஜெனிஃபர், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினாள், மிஸ்டர் ஜே பெனட் கிறிஸ்டபர். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர் மிஸ்டர் நதானியல் அண்ட் மிஸ்ஸஸ் பொன்னம்மாள். இவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். இது நன்றி செலுத்தும் பகுதி. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்வை காத்து நடத்துவதற்காக துதிக்கிறோம். அதுபோல எல்லாருடைய வாழ்வும் காத்து நடத்தவும் மன்றாடுகிறோம். நாங்கள் வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் உணவு, உடை, இருப்பிடம் தேவை உள்ளவர்களுக்காக மன்றாடுகிறோம். நாங்களும் உதவி செய்து வாழ அருள்தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு உடலிலும் உள்ளத்திலும் தருகிற பலனுக்காக, நோயை காத்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக எங்கள் திருச்சபைகளில் நாங்கள் அறிந்தவர்களில் மாத்திரமல்ல, அறியாத எங்கள் தேசமெங்கும் உலகமெங்கும் அல்ல, அனைத்து மக்களுக்காக, உங்கள் சத்துருக்களுக்காக மன்றாடுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவருடைய உயிர்களும் காப்பாற்றப்பட மன்றாடுகிறோம். நோய் நொடியினாலே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அயராமல் உழைக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்களுக்கும் வந்துவிட்டதே சுவாமி. அநேகர் வாழ்வை இழந்து போனார்களே, அந்த குடும்பங்கள் என்ன செய்யும்? நாங்கள் மன்றாடுகிறோம். உண்மையாக இந்த வழிபாட்டிலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை மாத்திரங்கள் அவருடைய வாழ்க்கையும் காப்பாற்றப்பட அருள் புரிவதாக தொடர்ந்து போராடுகிறவர்களை பலப்படுத்தும் நம்பிக்கை தான். எங்கள் வழிபாடும் வாழ்வும் அர்த்தமுள்ளதாக நாங்கள் நம்பிக்கையை கொண்டாடுகிறவர்களாக அனைவருக்கும் முன்மாதிரியாக விளங்க அருள் தான். ஒரு புதிய ஆண்டை கிருபையால் தந்திருக்கிறீர். புதிய ஆண்டுகள் கடந்து வருகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை நன்றியோடு நினைக்க அருள்தார். தங்கள் வாழ்க்கையை தந்தவருக்கு நன்றியோடு வாழ உதவி செய்யும். திருமண ஆண்டுகள் கடந்து வருகிறவர்கள் நன்றியோடு இருக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. இந்த ஆராதனையில் இந்த தேங்க்ஸ் கிவிங் செஷனை நீர் நடத்தும். இது ஒரு நன்றி செலுத்துகின்றதா இருக்கட்டும். காணிக்கைகளை படைக்கும் போது நாங்கள் அசட்டையாயிராமல் நன்றியோடு அதன் வழியாக எங்களையும் படைக்க உதவி செய்யும். இந்த புதிய திருமண ஆண்டு மாத்திரமல்ல, அநேக திருமண ஆண்டுகளை கொண்டாடி பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண அருள்தாரும். புதிய ஆண்டுகள் கடந்து வருகிற பிறந்த நாளாக மாத்திரம் இது அமையாமல் அநேக ஆண்டுகளை நீண்ட ஆயுசை பெற்றுக் கொள்கின்ற ஆண்டுகளின் துவக்கமாக இது இருக்கும். சாட்சி உள்ள வாழ்க்கையாய் தங்கள் வாழ்க்கையை பிள்ளைகள் அமைத்துக் கொள்ளவும், சொல் செயல் சிந்தனைகளில் மனது வாக்கு வினைகளில் எல்லாம் மாசுடையவர்களாய் அல்ல மாசில்லாதவர்களாய் இருக்க அருள் புரியும் சுவாமி. உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். காணிக்கைகளை படைக்கும் போது எங்களையே நன்றி காணிக்கையாய் படைக்க அருள்தாரும். ஆண்டவரே, அதிலேயே எங்கள் வாழ்வை நாங்கள் அர்ப்பணிக்க டோட்டல் சப்மிஷன், எங்களுடைய அடரேஷன், எங்களுடைய கன்ஃபெஷன், எங்களுடைய தேங்க்ஸ் கிவிங், எங்களுடைய சப்மிஷன் எல்லாம் நமக்கு முன்பாக உண்மையாக இருக்கும். அதன் வழியாக ஆண்டவரே எங்கள் வாழ்வு வழிபாடும் கொண்டாட்டமாய் எங்கள் நம்பிக்கையின் அடையாளமாய் அமைவோம். அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் நம்பிக்கையின் நங்கூரமான கிறிஸ்துவ வழியை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைக்கும்படியாகவும் நம்முடைய சப்மிஷன் ஒப்படைப்பு அர்த்தமுள்ளதாய் அமைவோம். 402வது கீர்த்தனையை பாடுவோம். அவ்வேளையில் நம்முடைய வாழ்வையும் நினைத்து நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கு. தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கு. தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கு. தொட்டனாயைந்த பாவினானே கட்டளை யாவையும் மீறினேனே. தொட்டனாயைந்த பாவினானே கட்டளை யாவையும் மீறினேனே. பட்டமா பாடுகள் போதுமென்றே கிட்டியும் பாதமே வந்து நின்றே. பட்டமா பாடுகள் போதுமென்றே கிட்டியும் பாதமே வந்து நின்றே.
நித்தமும் முந்தனின் சேவைக்கே எந்தனின் உள்ளத்தில் ஆட்சி செய்வீர் சிந்தின ரத்தத்தால் சுத்தம் செய்வீர் எந்தனின் உள்ளத்தில் ஆட்சி செய்வீர் சிந்தின ரத்தத்தால் சுத்தம் செய்வீர் எந்த இடத்திலும் என் நேரமும் ஒந்தனின் சாட்சியாய் நின்றிடவே எந்த இடத்திலும் என் நேரமும் ஒந்தனின் சாட்சியாய் நின்றிடவே தத்தமாய் தந்து எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கே நீர் தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சக்தி நீர் தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சக்தி ஏழ்மையில் நீங்கிடும் மக்களுக்கு தாழ்மையாய் கொண்டு நான் செய்திடவே ஏழ்மையில் நீங்கிடும் மக்களுக்கு தாழ்மையாய் கொண்டு நான் செய்திடவே தத்தமாய் தந்து எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கே. இந்த பாடலின் தலைப்பிலே அர்ப்பணம், சப்மிஷன், சரண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவே, உமக்கே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ஒரு காலத்தில் துஷ்டனாய் அலைந்த பாவி நான். இந்த வழிபாடு ஆரம்பிக்கும் போது பாவரிக்கைக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. எல்லா கட்டளையும் மீறி போட்டேன். பட்டமா பாடுகள் போதும், நீர் எனக்காக பட்ட பாடுகள் போதும், நான் பட்ட பாடுகளும் போதும். உம்முடைய பாதத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் நீர் ஆட்சி செய்யும். என்னுடைய வாழ்க்கை உமக்கே சொந்தம். ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கட்டளைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் சிந்தின ரத்தத்தால் நான் சுத்தமாக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இடத்தில மாத்திரமல்ல, வழிபாட்டு வேலையில மாத்திரமல்ல, எந்த இடத்திலும் எது கிடைத்தாலும் கிடைக்காவிடாட்டிலும், வீட்டிலும் வெளியிலும், எந்த இடத்திலும், அலுவலகத்திலும், ரோட்டிலே நடக்கும் போதும், எந்த நேரமும் உமக்கு சாட்சியாக நிற்க இந்த வழிபாட்டின் மூலமாய், இந்த அர்ப்பண பாடலின் மூலமாய் எனக்கு உதவி செய்யும். நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் நேர்மையாக செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நித்தமும் நேர்மையாய் செய்ய பலம் தாரும் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பலவீனமானவன், உம்முடைய அருள் தாரும் சுவாமி. இந்த உலகத்திலே நீர் எனக்கு தந்த ஒரே வாழ்க்கை உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய செயல்படுகிற வாழ்க்கை. ஆக்ட்ஸ், அடோரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ்கிவிங், சப்மிஷன். இதை ஒரு வார்த்தையாக பார்த்தால் ஆக்ட்ஸ், செயல்பாடுகள். ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டும், வேலை செய்ய வேண்டும், வாழ்க்கையில் சாட்சியை வெளிப்படுத்த வேண்டும். அது ஆத்மீக ஆராதனையாக மாத்திரமல்ல. இந்த பாடலின் கடைசி வரிகள் சொல்கின்றன, ஏழ்மையில் இயங்கிடும் மக்களுக்கு தாழ்மையாய் நான் தொண்டு செய்ய வேண்டும். ஏழைக்கு இறங்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறங்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு இறங்க வேண்டும், நசுக்கப்படுவர்களுக்காக மன்றாட வேண்டும். நம்மிடத்தில், நம்முடைய திருச்சபைகளில் அநேகர் உண்டு, நாம் கொடுத்து உதவ வேண்டும். தனிமையில் தவிக்கிறவர்கள் உண்டு, இறங்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இந்த தொண்டுகளை எல்லாம் நாம் எப்படி செய்ய வேண்டும்? தாழ்மையாய் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலின் கடைசி வரை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பலர் தங்களை மேட்டிமையாக காட்டிக் கொள்கிறார்கள். தாழ்மையாக தொண்டு செய்வோம், ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்த குடும்ப ஜெபத்தை இந்த அர்ப்பணத்தோடு நாம் ஒரு குடும்பமாய் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல்
தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மிகுமியம் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். வழிபாட்டின் நாயகராம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் வழிபாட்டில் நம்மை ஒருங்கிணைக்கின்ற அருளினால் நிரப்புகின்ற கடவுளின் அன்பு பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி அர்த்தமுள்ள வழிபாடாக நம்முடைய வாழ்க்கையை மாற நம்மை ஊந்துகின்ற தூய ஆவியின் கூட்டுறவும் நல்ல ஆலோசனை வழிநடத்தலும் நம் அனைவரோடும் நாம் ஜெபித்திருக்கிற அனைத்து காரியங்களோடும் அனைத்து மக்களோடும் படைப்பனைத்தோடும் கிறிஸ்துவின் இறுதி வருகை மட்டும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நாள் மட்டும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வழிபாடே வாழ்வு, வாழ்வே வழிபாடு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.